ஒரு மனுஷன் இறந்து போனான். இது ஒரு கற்பனை கதை. ஒரு மனுஷன் இறந்து போன உடனே அவன் பரலோகத்துக்கு போனான், சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்தில் மேலே போன உடனே அங்கே போட்டுருந்துச்சு ஹெவன் அப்படின்னு போட்டுருச்சு, பரலோகம் அப்படின்னு போட்டுருச்சு. இவனுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. மேலே பரலோகத்துக்கிட்ட போய் நின்று பார்த்த உடனே கேட்டு பார்த்தான். அப்புறம் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருந்தாங்க பார்த்தான். ஆனால் இவனுக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, நம்ம கீழே இருந்தபோது பரலோகத்தை பற்றி பயங்கரமாக பேசுனாங்களே, பரலோகத்தை பற்றி என்னென்னமோ சொன்னாங்களே. பரலோகத்தில் சத்தம் இருக்கும், பரலோகத்தில் தங்கம் என்ன இருக்கும், தங்க ரோடு இருக்கும், இப்படியெல்லாம் ஜொலிக்கும், சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, பரிசுத்தர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பரலோகத்தில் சத்தமே இல்லையே. என்னடா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருட்டு ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தாராம். ஒரு தேவதூதன் வந்து இறங்கி வந்தாராம். தம்பி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை, இங்கே பரலோகம் போட்டிருக்குது. ஆமாம், இதுதான் பரலோகம், வா உள்ள அப்படி. இவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சா. கீழே சொல்லும்போது பரலோகம் வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இங்கே வரும்போது பரலோகம் ஓல்டு மாதிரி ஒரு மாதிரி பழசு மாதிரி இருக்குது. அப்போது இங்கே தான் நரகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தூதன் சொன்னானா, ஆமாம், கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போ, அங்கே போனனா நரகம் இருக்குது அப்படின்னு. அப்படியா, அங்கே போய் பார்க்கலாமா? போய் பாரு அப்படி. உடனே அவன் என்ன பண்ணான், நேராக போனானா. அந்த நரகம் கிட்ட போனவொடனே ஹெல்லுன்னு போட்டுருந்துச்சான், நரகம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு போட்டுருச்சான். அவன் கிட்ட போனவொடனே பயங்கர சத்தமா, ஒரே பயங்கர சத்தம். என்ன சத்தம்? ஒரே பாட்டு சத்தம், ஒரே லைட்டிங் சத்தம், ஒரே பயங்கர ஜாலி, ஒரே சினிமா, பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது, கீழே சொன்னாங்க நரகத்தில் என்ன இருக்கும், அழுக சத்தம் கேட்கும், நரகத்தில் என்ன செய்தோம், ஐயோ அம்மா காப்பாத்துங்க, அப்புறம் புழுவெல்லாம் வரும், அப்புறம் அடிப்பாங்க, அப்புறம் கடல்ல தூக்கி போடுவாங்க, எரிகிற அக்னி சத்தம், ஐயோ அம்மான்லாம் சத்தம் வரும்னு பார்த்து சொல்லி சொன்னாங்க கீழே. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரே பாட்டு சத்தமாக இருக்குது, ஒரே டிஜிட்டல் சத்தமாக இருக்குது, ஒரே ஒரு கூத்து கும்மாளமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே கிட்ட போய் இதுதான் நரகமா அப்படி கேட்டாராம். அங்கிருந்த பிசாசு தலைவர் ஒருத்தர் சொன்னார், ஆமாம் இதுதான் நரகம், என்ன இப்போ அப்படின்னு. இல்லையே, அங்கே பரலோகம் பார்த்தேன், அது அமைதியாக இருந்துச்சு, இங்கே நரகம் இவ்வளோ பயங்கர சூப்பராக இருக்குது, இங்கே வந்தோடனே எனக்கு பயங்கர என்கரேஜாக இருக்குது. இருங்க, நான் போய் நரகத்தில் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு நேராக நரகத்துக்கிட்ட பரலோகத்துக்கு போனாராம். பரலோகிட்ட போனவனே அந்த பரலோகத்துக்கிட்ட வந்து தேவதூதன் கேட்டாரா, என்னப்பா பாத்தியா? என்ன சாமி, அங்கே போய் பயங்கரமாக இருக்குது, இங்கே என்ன ரொம்ப பழசாக இருக்குது, அங்கே எவ்வளோ பயங்கர லைட்டிங்கு, பயங்கர பாட்டு, பயங்கர கூத்து, பயங்கர என்னது சத்தம், சூப்பராக இருக்குது அப்படின்னு. உடனே தேவதூதன் சொன்னாரா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வர போறியா, அங்கே வர போறியா, அங்கே போறியான்னு. இவன் சொன்னானா, இல்லை எங்கள் பாஸ்டர் கீழே சொன்னார், பரலோகத்தில் பாட்டு சத்தம் கேட்குன்னாரு, பரலோகத்தில் பரிசுத்தமாக இருப்பாங்க, தேவதூதர்கள் பாட்டெலாம் பாடுவாங்கன்னாங்க. இது என்னமோ எனக்கு டவுட்டாக இருக்குது, இது பரலோகம் மாதிரி தெரில. எங்கள் பாஸ்டர் சொன்னது நரகம் மாதிரி தான் பரலோகம் மாதிரி இருக்குது, அதனால் நான் அங்கேயே போகிறேன். தேவதூதன் சொன்னாரா, எப்பா நீ போ, ஆனால் திரும்பி வர முடியாது. முதல்ல உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ கொடுக்குற சான்ஸு நீ போனா ரிட்டர்ன் வரமாட்டேன். ஆனால் பரவாயில்லைங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணானா, குடுன்னு போனானா. போக 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 கற்பனை கதை, போக 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 அவன் பாதையெல்லாம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வந்துச்சான். முதல்ல போகும்போது பாதை தெரிஞ்சுது, அடுத்த முறை போகும்போது பாதை மறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அவன் பார்த்தானா பின்னாடி இடம் ஒன்றுமே தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம தான் ஜாலியான இடத்துக்கு போகிறோமே அப்படின்னு அவன் போக 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 பக்கத்தில் போக 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 அந்த நரகத்துக்கிட்ட வந்தவொடனே ஒரே அலறல் சத்தம் கேட்டுருச்சு. பயங்கரமான அலறல் சத்தம், ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு சத்தம், எரிகிற அக்னி, ஒரே அடி சத்தம், பயங்கரமான புழு, பயங்கரமான ஸ்மெல். இதெல்லாம் பார்த்தோன்னு எனக்கு புரியல, என்னடா அது, இப்போதான் வந்துட்டு போனேன், ஒரே டிஜேவா இருந்துச்சு, ஒரே கூத்தா இருந்துச்சு, பாட்டா இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது முறை வரும்போது எப்படி இருக்குது சொல்லுங்க, பயங்கரமா இருக்குது, அழுக சத்தெல்லாம் கேட்குது. அப்போ நான் இங்கே வரல, நான் பரலோகத்துக்கே போறேன்னு திரும்பினானா வழியே இல்லை. அங்கே இருக்கிற பிசாசு வந்து கேட்டானா, என்னப்பா அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டியா? இல்லை சார், நான் உள்ளே வரல சார், நான் பரலோகத்துக்கே போகிறேன் சார், அங்கே தான் சார் என்னை கூப்பிட்டாங்க. இல்லை, நீ முதல்ல வந்துட்டு போயிட்ட. அப்போ நான் முதல்ல வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் பண்ணுவோம், முதல்ல வரும்போது அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். முதல்ல சினிமா பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும், முதல்ல எல்லாத்தையும் செய்யும் போது ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த ஜாலி உன்னை எங்கே கொண்டு போயிடும்? நரகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த ஜாலிக்காக தானே பார்த்து வந்த, இப்போதான் உண்மையான நரகம், வா உள்ள அப்படின்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்களா, அந்த அக்னியில் தூக்கி போட்டாங்களா. பாருங்க, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, இன்னைக்கு பல நேரத்தில் பரலோகத்துக்கு போகிற பாதை பழசு மாதிரி தான் தெரியும். சர்ச்சுக்கு வரும்போது சுற்றி பார்க்கும்போது என்னடா இவர் பாடுறாரு, என்னடா இது பாட்டு,
எப்போ பார்த்தாலும் ஒரே பாட்டு, எப்போ பார்த்தாலும் ஒரே அல்லேலூயா, ஒரே ஓசன்னா, ஒரே பாட்டு. மாற்ற மாட்டாரா? இப்படிதானா அப்படின்ட்டு. பரலோகத்துக்கு போகிற பாதை அப்படிதான் இருக்கும். ஆனால் நரகத்துக்கு போகிற பாதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்டான பாதையை பார்த்து நீங்கள் போவீங்கன்னா அது உங்களை நரகத்துக்கு நேராக தான் கொண்டு போகும். இயேசு கிறிஸ்து சொன்னார், குறுகலான பாதை ஒன்று இருக்குது, அகலமான பாதை ஒன்று இருக்குது. குறுகலான பாதை கஷ்டத்தை தான் கொண்டு வரும். ஆனால் நீ கஷ்டமாக வாழ்க்கை வாழும்போது, அந்த கஷ்டத்தில் நீ உண்மையாக இருக்கும்போது, அந்த கஷ்டத்தில் நீ கரெக்டாக இருக்கும்போது, அந்த கஷ்டத்தில் இயேசுவை நீ கும்பிடும்போது, அந்த கஷ்டத்தில் நீ இயேசுவோடு கூட இருந்து நீ பிரயாணம் பண்ணும்போது, அந்த பாதை உன்னை எங்கே கொண்டு போகும்? பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் அகலமான ஒரு பாதை இருக்குது. உன் இஷ்டப்படி வாழலாம், என்ன வேணால் செய்யலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம், பாவ உணர்வே வராது. நீ ஜாலியாக என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அது போகிற பாதை, அது எப்படிப்பட்ட பாதை? நரகத்துக்கு போகிற பாதை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 2 வழி இருக்குது. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம். நரகம் யாருக்காக படைக்கப்பட்டது? பிசாசுக்காக, தப்பு செய்கிற மனுஷனுக்காக இல்லை இல்லையா? பிசாசுக்காக தான் நரகம் படைக்கப்பட்டதே தவிர மனுஷனுக்காக படைக்கப்படல. ஆனால் மனுஷன் எப்போ பாவம் செய்தானோ, பாவம் செய்தது நிமித்தம் அவன் நரகத்துக்கு அனுப்பப்படுகிறான், தள்ளப்படுகிறான்.